are portraying the struggles of farmers powerfully through your mind. Your performance truly inspired us to respect and protect our farmers. தமிழ்நாட்டின் மையத்தில் அமைந்துள்ள சிறிய பரப்பளவு ஆனால் பாதை சுமந்த மண் என்பதாலும் வரலாற்று சிறப்பு பெற்றது. இன்று உலகின் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வீட்டு அலங்கார துணிகள் ஏற்றுமதி செய்யும் டெக்ஸ்டைல்ஸ் ஹப்பாகவும் தமிழ்நாட்டின் அடையாளமான பஸ் பாடி பில்டிங் கேபிட்டலாகவும் மற்றும் இந்தியாவின் ட்ரம்ஸ்டிக் கேபிட்டல் என்ற பெருமையுடன் கரூர் வளர்ச்சியின் உச்சியில் நிற்கிறது. கரூர் என்றாலே டெக்ஸ்டைல், பஸ் பாடி, ட்ரம்ஸ்டிக் இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். ஆனால் பலருக்கும் தெரியாத சில ஆச்சரியமான உண்மைகள் இந்த மண்ணில் மறைந்திருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? அத்தகைய சுவாரஸ்யமான உண்மைகளை உங்கள் முன் பகிர வருகிறார்கள் எம் மாணவர்கள். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு வெள்ளகோயிலில் சந்தித்தோம். பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த குஷியில் பேசிட்டு நடந்து வந்துக்கிட்டே இருந்தோமா, திடீர்னு ஒரு போர்டு என்னன்னு பார்த்தா கரூர்னு எழுதிருந்துச்சு. கரூர்ன்ட்டு சும்மா போக முடியுமா? 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தாதி. இன்றைக்கி நான் என்ன ஃபேக்ட்ஸ் கொண்டாந்துருக்கேன்னா, இன்றைக்கி நான் நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தங்கிட்ட உங்கள் ஊருக்கு கரூர்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க இந்த புராணங்களின்படி பிரம்மா இந்த உலகத்தை படைக்கும்போது இந்த உள்ள ஒரு கருவையே படைச்சாங்களாம். அதனால இந்த ஊருக்கு கருவூர்னு பேர் வந்துச்சு. அதுதான் நம்ம காலப்போக்கில் கரூர்னு மாற்றிட்டோம். ஹாய், நான் உங்கள் நாகேஸ்வரி. இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். எங்கே பார்த்தாலும் திருமக்குடலூர் பஸ்ஸாகவே இருக்குது. சரி, அப்படி அங்கே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்து பார்த்தா 3 ஆறு சேர்ந்து போகுது. ஆச்சரியமாக தானே இருக்குது. என்னென்ன ஆறுன்னு சொல்லவா? காவேரி, அமராவதி, மணிமுத்தாறு. இந்த 3 ஆறு சேர்ந்து இருக்கிறதாங்க நம்ம திருமக்கடலூர். இன்னொரு ரகசியம் சொல்லவா? இது கரூரின் புண்ணிய தீர்த்தம்னு சொல்கிறாங்க. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் திபிக்ஷா. தஞ்சாவூர்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது 2 விஷயம். ராஜராஜர் சோழர் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலும் தலையாட்டி பொம்மையும் தான். ராஜராஜர் சோழருக்கு ஒரு குரு இருக்காருன்னு சொன்னால் நம்புவீங்களா? அவர் தான் நம்ம கரூர் மாவட்டத்தில் பிறந்த கருவூரார். அவரை பெரிய கோவிலின் கட்டுமான குருன்னு சொல்கிறாங்க. ஹாய் காய்ஸ், நாங்கள் சுற்றி பார்த்த டைமில் சாப்பிடலான்னு ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயுமே ரயில்வே ட்ராக் இருக்கும். ஒரு ரயில்வே ட்ராக்குக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். இந்த ரயில்வே ட்ராக்குக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இது இப்போ தான் ரயில்வே ட்ராக், முன்னாடி டிப்பு சுல்தான் ரகசிய பாதையாக இருந்துச்சுண்டு. எனக்கு ஒரு யோசனை, எதுக்கு ரகசிய பாதைண்டு அதை பற்றி நான் சர்ச் பண்ணேன். ஆங்கிலேயர்களை அழிக்கவும் பீரங்கிகளை வேகமாக நகர்த்தவும் முக்கியமாக அவசர காலத்தில் டிப்பு சுல்தான் அந்த வழியாக சென்றிருக்கார். அதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஈரோடு டு கரூர் ரயில்வே. ஹலோ கைஸ், நான் உங்கள் விகாஸ். நிறைய விலங்குகளுக்கு சரணாலயம் பார்த்துருப்பீங்க. தேவாங்க சரணாலயம் பார்த்துருப்பீங்களா? நீங்கள் தேவாங்க பார்த்துருக்கீங்களா? இந்தியாவிலே முதல்ல தேவாங்க சரணாலயம் கட்டிய ஊர் நம்ம கரூர் தாங்க. மேக்சிமம் தேவாங்கள் இரவு நேரத்தில் முழிச்சிருக்குமா. இதனால தான் சொல்கிறோம் தேவாங்கல இயற்கை பாதுகாவலர்கள்ன்ட்டு. ஹாய் டியூட், நான் உங்கள் சஞ்சய். நான் பாட்டு கேங்கோட படத்துக்கு போகலான்னு ஜனநாயகன் படத்துக்கு போகலான்னு போயிட்டு இருக்கும்போது படம் போஸ்ட்பான் ஆயிடுச்சுட்டாங்க. அதை பற்றி ரிசர்ச் பண்ண நியூஸ் பேப்பர் வாங்கி பார்த்தா மேலே டிஎன்பிஎல்னு போட்டிருந்துச்சு. சரி, கேங்கை கூட்டிகிட்டு போய் ரிசர்ச் பண்ணோம். அது ஒரு பேப்பர் ஃபேக்ட்ரிங்க. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது பெரிய பேப்பர் ஃபேக்ட்ரியாக இருந்துச்சு. அவங்க என்னை கேட்குறாங்க, பேப்பர் எப்படி செய்வான்னு. நான் சொன்னேன் மரத்தை வெட்டி செய்வாங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கரும்பு சக்கையிலிருந்து செய்கிறோன்னு. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, அது என் மனசே கேட்கல. ஆசியா கண்டத்திலேயே கரும்பு சக்கையை வச்சு பேப்பர் தயாரிக்கிறதுல இவங்க தான் 2ஆம் இடத்துல இருக்காங்களாமா. இதனால தான் கரூரை சுற்றுச்சூழலின் நண்பன்னு சொல்கிறாங்களாமா. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பூமிகா. நான் பாட்டுக்கு ரோட்டோரமாக நடந்து போக எங்கே பார்த்தாலும் செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்ட்ரி பற்றியே பேசினாங்க. சரி, அங்கே என்ன தான் இருக்குன்னு போய் கேட்டால் நம்ம கரூர் மண்ணிலேயே இயற்கையாக கிடைக்கக்கூடிய சுண்ணாம்பு பாறைகள் தான் இதோட ரகசியமாமாங்க. தென்னிந்தியாவிலோட மிகப்பெரிய கட்டடங்களை தாங்கி பிடிப்பது நம்ம ஊர் செட்டிநாடு சிமெண்ட் தானாமாங்க.
ஹாய் காய்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட ட்ரம்ஸ்டிக்கை பற்றி பேச வந்திருக்கேன். உலகத்தில் சமையலறைக்கு சத்து தருவது முருங்கைக்காய். இந்தியாவில் முருங்கைக்காயோட தலைநகரம் எதுன்னு கேட்டால் அரவக்குறிச்சி. அதை நம்ம கரூர் மாவட்டத்துக்குள்ளே இருக்குது. முருங்கை இலையை பொடி செய்து அமெரிக்காவில் இருந்து ஐரோப்பா வரைக்கும் மருந்தாக ஏற்றுமதி ஆகிறது. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஹர்ஷினி. இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். விண்வெளி நாயகன்னு சொன்னால் யார் உங்களுக்கு ஞாபகம் வரா? அப்துல் கலாம் ஐயா தானே. கரூர் விண்வெளி நாயகன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். அவர் பேர் ரிஃபாத் ஷெரூக். அவர் பள்ளப்பட்டியில் பிறந்தார். இவரை ஏன் நம்ம கரூர் விண்வெளி நாயகன்னு சொல்கிறோம் தெரியுமா? 2017 அவர் ஒரு சேட்டலைட் கண்டுபிடிச்சார். அந்த சேட்டலைட் பேர் கலாம் சாட். இந்த சேட்டலைட்டை வெறும் 64 கிராம்ஸில் செஞ்சார். எப்படிரா 64 கிராம்ஸில் செஞ்சுருப்பார் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். ஆமாங்க, அந்த 64 கிராம்ஸ் சேட்டலைட் பார்த்திங்கன்னா பறந்தது. எப்படின்னா மைக்ரோகிராவிட்டி மூலமாக சுமார் 12 மினிட்ஸ் பறந்ததுங்க. இதை பார்த்து நாசாவே வாயடிச்சு போச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃபோன் ஃப்ளாஷ் லைட்டை மேலே காமிங்க. என்னாச்சுங்க? இல்ல மக்கள் ஏத்துக்குவாங்களான்னு. நம்ம மக்கள்ங்க, அடிச்சு விடுங்க, அடிச்சு விடுங்க. ஒரு செம்ம ஊரு இது எங்களோட கருவூரு. சேர சோழர்கள் ஆண்ட பெருமை மிக்க பெருவூரு. பசுபதீஸ்வரன் கோவில் பாரு எங்க ஊரின் பெருமை. பள்ளி வாசலும் சர்ச்சு காணரும் அடட அழகின் அருமை. ஆற்றில் நீச்சல் அடிக்கணுமா? வாங்கல் குளித்தல வாங்க. விட்ட உடனே மீன் வாங்க. நம்ம மாயனூர் தாங்க. ஆதிரியம் அமரவதியம் ஆயம் எங்க போரு தரும் மாரியவன் திருவிழாவில் மக்கள் கூட்டத்தோடு உள்ள சுமத்தோட வாட வெடிக்க பாரு பட்டி 15 சேர்ந்திருக்கும் அகதி மலர் தேரு. ஒரு செம்ம ஊரு இது எங்களோட கருவூரு. சேர சோழர்கள் ஆண்ட பெருமை மிக்க பெருவூரு. விவசாயத்தை உயிராய் என்னும் எங்க ஊரு ஜனங்க. விஞ்ஞானத்திலும் கொடியை நாட்டும் நம்ம ஊரு பசங்க. ஏற்றுமதியில் ஏற்றம் காணும் எங்க ஊரின் பெருமை. எப்படியும் வாழ்ந்திடலாம் நம்ம கருமண்ணே அருமை. கைத்தறியும் பசுமலையும் எங்க ஊரு சிறப்பு என்னும் தரமான விருது கண்டும் இது உள்டாமல் உறுதி சொல்லும் திருமலையும் பாலம் எனும் உலகமே திரும்பி பார்க்க வரும் எதிர்காலம். ஒரு செம்ம ஊரு இது எங்களோட கருவூரு. சேர சோழர்கள் ஆண்ட பெருமை மிக்க பெருவூரு. வேலை இல்லை என்று சொல்லும் வேலை இங்கு இல்லை.
உழைப்பு கொடுத்து உயர பரணி எல்லாம் உனக்கு இல்ல இந்த மண்ணோட வாசனை என்ன யோசனை அள்ளி நெஞ்சில பூசு இந்த ஊரோட தேசனம் உறவா வாழணும் அந்த அள்ளி நீ வீசு மண்ணோட வாசனை